பிருந்தா அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து த்ரிஷா அவர்கள் முதல்ல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சாம். சரி அப்படின்னு சொல்லி வந்து சீரிஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். 2, 3 நாளுக்கு முன்னாடி வந்து பார்க்க ஆரம்பிச்சு, கதை பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அது ஏற்கனவே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு வந்துருந்துச்சு. அ அந்த அதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதோட கான்செப்ட் தான். கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு எஸ்ஐயா இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஷன்ல வந்து வேலை செய்றாங்க. வேலை செய்யும்போது வந்து ஒரு கொலை கேஸ் மாரி ஒரு கேஸ் வருது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேஸ வந்து பார்க்குறாங்க. ஆனா த்ரிஷாவோட பார்வைக்கு மட்டும் அவங்க தானே ஹீரோயினு. அதனால அவங்களோட பார்வைக்கு மட்டும் அந்த கேஸ்ல வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வருது. இல்ல இது வந்து கொலை கேஸு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த கொலை பண்ணும்போது வந்து ஏதோ ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இன்னொரு பறவையும் அவங்க கட்டுறாங்க. ஸோ, அந்த கொலை கேஸ் வந்து அந்த ஒரே ஒரு கொலை தான் நடந்திருக்கு. அந்த கொலைக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு வந்து தேட ஆரம்பிக்கும்போது, அது ஒரு சீரியல் கொலை கேஸ் அப்படிங்கிற மாரி மாறுது. சீரியல் கொலை கேஸ்னா ஏற்கனவே நெறைய வாட்டி வந்து கொலை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10, 15 பேருக்கு மேல வந்து இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அனலைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு வந்து ஒரு ஆங்கிள்ல வந்து ஓடிட்டுருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறமேட்டு அதையும் தாண்டி இன்னொன்னு என்ன விஷயம் நடக்குதுன்னா, இது சீரியல் கொலை இல்ல. அத விட பெரிய கொலை. மேசக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல்க்கா ஆட்கள வந்து கொலை பண்றது. ஏதோ ஒரு ரீசனுக்காக பல்க்கா ஆட்கள வந்து கொன்னுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் கொண்டு போறாங்க. ஸோ, இப்போ 3 விதமாக இந்த கதை நகருது. அது வந்து ஒவ்வொரு எபிசோடா இது வந்து போயிட்டுருக்குது. பொதுவான ஒரு கதையில இது வருது. ஸோ, எதற்காக வந்து இந்த கொலை பண்ணப்பட்டுச்சு? எதுக்கு சீரியல் கொலைகள் பண்ணப்படுது? எத்தன பேர் சேர்ந்து பண்றாங்க? அப்புறமேட்டு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து கொலை பண்றாங்களா? அது எதுக்காக கொலை பண்ணாங்க? அப்படிங்கிற காரணத்த நோக்கி நகருது. இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து எப்படி சொல்றது? ஒரு வளர்ப்பு பிள்ளையா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரன் வீட்ல வந்து அவங்க வளர்றாங்க. ஸோ, அவங்களுக்கும் அவருடைய எப்படி சொல்றதுன்னா, அவருடைய தங்கச்சி இருக்காங்கல்ல, ஹாஃப் சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கும் இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகள், அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல வர சின்ன சின்ன ப்ராப்ளம் அதெல்லாம் கொண்டு போறாங்க. அதை விட முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அ கொலைகாரர்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அந்த மாரி விஷயங்கள காட்டுறாங்க. அது எதற்காக வந்து அவங்க போயிட்டு வந்து அதுக்குள்ள என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு? அதுக்குள்ள எப்படி வந்து என்ன மாதிரியான ஒரு கிரிமினல் வந்து சின்ன வயசுல ஒரு கொலை பண்றாங்க. கொலை பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போயிட்டு வந்து அவங்க வந்து அடைச்சதுக்கு பிறகு, அங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது? எதற்காக இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு நோக்கி நகர்றாங்க? ஆ அதுக்கப்புறம் திருந்தி வெளிய வந்ததுக்கு பிறகு கூட ஏன் அவங்களுடைய மனநிலை இப்படி மாறுது? அப்படிங்கிற பல விஷயங்கள வந்து கதைக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்குள்ள என்ன மாதிரியான மனநிலை இருக்கும்? ஒரு கிரிமினல் அப்படிங்கிறவன் வந்து எப்படி உருவாகுறான்? சமூகத்தினால உருவாகுறானா? அவனுடைய சூழ்நிலையினால் உருவாகுறானா? ஏதோ ஒரு காரணத்தினால உருவாகுறானா? அப்படிங்கிற விஷயத்தலாம் கொண்டு போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தினால நடக்கிற மூட நம்பிக்கையினால நடக்கிற குறைபாடுகள். அந்த குறைபாட்டுல இருந்து தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. இந்த சீரிஸே வந்து அதுலருந்து ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தங்கள வந்து பார்த்தீங்கன்னா, காரணம் இல்லாம அவங்க வந்து செத்தா மட்டும் தான் அந்த கிராமமே வாழும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து வந்து ஒருத்தவங்கள கொலை பண்றாங்க. கொலை பண்ண பிறகு வந்து நடக்கிற விளைவுகள் தான். ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் மேலே ஏற்படுகின்ற விளைவுகள் தான் இந்த பிருந்தா அப்படிங்கிற கதையோட கதை. இந்த சீரிஸோட கதை. அத வந்து எந்த அளவுக்கு அழகா சொல்ல முடியுமோ சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த மாரி நெறைய த்ரில்லிங் சப்ஜெக்ட் நெறைய நம்ம பார்த்துட்டோம். ராட்சசன் பார்த்துட்டோம், போர் தொழில் பார்த்துட்டோம். இந்த மாரி கதைகள நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டதுனால, இது வந்து நமக்கு ஒரு பெரிய உணர்வுகள வந்து கடத்தல. ஓரளவுக்கு பரவால்ல. இப்ப நீங்க வந்து புதுசா ஒரு சீரிஸ் பார்க்க போறீங்க. அதுல வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிற சீரிஸ் பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்றீங்க. அப்ப த்ரிஷா மாதிரியான ஏற்கனவே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முழு நீள வெப் சீரிஸ்ல வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, நமக்கு வந்து கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கு. இதுல இன்னும் அட்வான்டேஜான விஷயம்னா, த்ரிஷா அவர்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் வராம, அந்த கதைக்கு தகுந்த ஒரு கேரக்டர், அந்த கதைக்கு தகுந்த நடிப்ப வந்து த்ரிஷா குடுத்திருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த கதை முடியும் வரைக்குமே இந்த பிருந்தா அப்படிங்கிற கேரக்டர் மட்டும் தான் நம்மளுடைய மைண்ட்ல நிக்குது. ஸோ, அதையும் தாண்டி இதுல வந்து சத்யாங்கிற கேரக்டர் ஒரு கேரக்டர் வருது. அதுக்கப்புறமேட்டு வில்லன் கேரக்டர் வருது. அப்புறமேட்டு நம்மளுடைய ஜேபி இருக்கார்ல, ஜெயப்பிரகாஷ் வந்து அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ, ரொம்ப நல்ல விதத்தில வந்து கதை நகருது. நீங்க வந்து ஒரு 7, 7:30 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த சீரிஸ் பார்க்கலாமா? அந்த அளவுக்கு இந்த சீரிஸ் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு ஒர்த்து தான். ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். சில வெப் சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கர எக்ஸைட்மென்ட்டா இருக்கும். அந்த கதைய ஓரளவுக்கு நீங்க மறந்து போன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம்ல. அந்த மாரி பார்க்கக்கூடிய வெப் சீரிஸ் இது இல்ல. ஒரு வாட்டி பார்க்கலாம். அது வந்து ஓரளவுக்கான சில இடங்கள்ல பிரெடிக்டபிளா இருக்கும். ஸோ இப்படி தான் கதை நடக்க போதோ, இதுதான் காரணமா இருக்குமோ அப்படிங்கிறத நம்ம சில நேரத்தில ஜட்ஜ் பண்ற மாரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஜட்ஜ் பண்ணவே முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கதையில இல்ல. இந்த ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரசிக்கும்படியாக நீங்க வந்து ஒரு கிரைம் த்ரில்லரையோ, இல்ல வந்து கிரைம் நாவலையோ நீங்க படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இல்ல வந்து இங்கிலீஷ்ல நீங்க நெறைய கிரைம் ஸ்டோரீஸு, டாக்குமெண்ட்ரி கிரைம் ஸ்டோரீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க பார்த்து ரசிக்க முடியாத ஆட்களா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா இந்த சீரிஸ ஒரு வாட்டி வந்து பார்க்க முயற்சி பண்ணலாம். ஆ கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
மற்றபடி வந்து ரொம்ப கேமரா ஒர்க் ஓரளவுக்கு பரவாயில்ல. வெப் சீரிஸ்க்கு தகுந்த மாரி கிராஃபிக்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நெறைய டீட்டெயிலிங் ஒர்க் நெறைய பண்ணியிருக்கிறாங்க. லைவ் லொகேஷன் நெறைய போயிருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து கதைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. லைவ் லொகேஷன் நெறைய போய் எடுத்தது. ஆ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி வேற என்ன சொல்றது? இது வந்து தமிழ்ல எடுக்கப்பட்டது கிடையாது. தெலுங்குல எடுக்கப்பட்டது. தமிழ்ல டப் பண்ணி தான் வந்திருக்குது. ஆனாலும் வந்து அந்த தமிழுக்கு தகுந்த மாதிரி டப்பிங் ரொம்ப நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. த்ரிஷாவோட வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு தெரியுது. ஆனா கதையோட போகும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷனோட தான் இருக்குது. ஜேபி அவர்கள்லாம் அவருக்கு அவரே வாய்ஸ் பேசியிருக்காரு. த்ரிஷா அவர்கள் மட்டும் யார் யாரோ டப்பிங் பேசியிருக்காங்க. அது சரியா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாரி இருக்கு சில சீன்ல. ஆனா வந்து ஓகே தான். பொதுவான ஒரு கதையா பார்க்கும்போது, மொத்தமா பார்க்கும்போது நமக்கு ஒண்ணும் பெரிய நெகட்டிவான இம்பாக்ட்லாம் மைண்டுக்குள்ள ஏற்படல. நல்லா தான் இருக்கு. ஒரு முறை பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த சீரிஸு. மத்தபடி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க இந்த சீரிஸ பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். பிருந்தா ஒரு முறை பார்க்கலாம். கண்டிப்பாக. மாற்று கருத்து இல்ல. நன்றி, வணக்கம்.